நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 795 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட்ங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 850 இந்த ரேஞ்சில் தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் வந்துருங்க. ஒரு 100 பாயிண்டே நல்ல ஒரு பையிங் வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் 797 முடிஞ்சிருங்களா, போஸ்ட் மார்க்கெட் 795ங்களா, ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே ஓப்பனிங் வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்படி ஓப்பனிங் வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நல்ல ஒரு வல்டிலிட்டியாக இருக்குங்க. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு வல்டிலிட்டியாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் 800 நல்ல ஒரு 850 ஓப்பனிங் வந்து 800 நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாறிடுங்க. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சு நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் டைம் ஹை தாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக ஒரு ஆல் டைம் ஹை இருக்கும் பாருங்கள், 277ங்க, 26,277 இந்த ரேஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் எப்போலாம் கீழே ஒரு லோ பாயிண்ட் வந்து திரும்புதுங்களோ அப்போலாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாங்க. அதுதாங்க பெஸ்ட்டு. ஸோ டவுன் சைடில் ஓப்பன் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ பார்க்கலாங்க இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் கொஞ்சம் வல்டிலிட்டியாக இருக்குங்க. ஏன்னா 900 சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 800 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும். அப்படிங்கிறப்ப அப்படியே பொறுமையாக மேலே திரும்ப 900 பிரேக் பண்ணி மேலே கொண்டு வருவானுங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ இதாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தாங்க இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 58,000 இருக்குல்லங்க, இதுக்கு பக்கத்தில் தாங்க ஓப்பனிங் ஆகும். ஸோ அப்படி ஓப்பனிங் ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டேவோட லோ நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த ரேஞ்ச் இருக்குல்லங்க, இந்த 500 57,500 இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூ ஆல் டைம் இதாங்க 60,000 வச்சுக்கிட்டுங்க. ஸோ எப்பலாம் கீழே ஒரு லோ பாயிண்ட் வந்து திரும்புதோ அப்பலாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் எப்படி ஓப்பனிங் ஒரு 58 இது பக்கத்தில் தாங்க ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணதுமே சின்னதாக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் பொறுமையாக மேலே ஏற பார்க்குங்க. ஸோ பார்க்கலாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு புல்லிஸுங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 60K வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டு ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் மிட் கேப்புங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்லா இருக்குங்க. மிட் கேப் ஒன்றும் அந்த அளவுக்கு சரியாக இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரீவியஸ் டேவோட லோ சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டுங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் வச்சுக்கோங்க. இது இன்னும் ஆல் டைம் ரீச் ஆகலை. இந்த ரேஞ்ச் இருக்குல்லங்க 13,530ங்களா, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிதுங்க. அப்படியே நீங்கள் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். கீழே லோ வந்துட்டு திரும்பணுங்க, கீழே லோ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி திரும்புது பாருங்கள். இந்த மாதிரி பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாங்க. இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாங்க மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 800 போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேர் இருக்கானுங்க. இன்றைக்கி எப்படியும் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு மேலே தாங்க ஓப்பன் வரும். 850 ஓப்பனிங் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த 800 நல்ல ஒரு புட் ரைட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ திரும்ப மார்க்கெட் 900க்கு வரப்போ 900 ஜம்ப் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் புல்லிஸில் இருக்குங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா M26 தாங்க. ஸோ இதான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளது ஒரு என்ட்ரி இருக்குங்க 25,900 இருக்குங்களா, 147 இருக்குது. ஸோ அது இன்றைக்கி எப்படி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பக்கத்தில் தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அமைதியாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னாவே போதுங்க, எப்படியும் 50க்கு கீழே கொண்டு வந்துருவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எல்லாமே நீங்கள் புட் சைடில் ஆப்ஷன் செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்குங்க. 800 900ங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துக்கிட்டால் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குங்க. இதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்க. ஏன்னா அது மார்க்கெட் கொஞ்சம் வல்டிலிட்டி வருவான். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பிரிக்கிங்க, இந்த மந்த்லி எக்ஸ்பிரிக்கு 800 to 900 இந்த ரேஞ்சில் புட் ரேட்டிங்கில் இருந்தால் சேஃபாக இருக்குங்க. சரிங்க, பார்க்கலாங்க. இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணு பார்த்துட்டு யாராச்சும் நியூவாக என்ட்ரி இருக்குன்னு எடுத்தால் கூட எடுத்துக்கலாங்க. சரிங்க, நான் லைவ் வரேன். லைவ்ல என்னன்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.